இது சாத்தான்குளம் சீரீஸ் சார்ந்த இந்த தொடரில் 3வது பாகம். 2வது பாகத்தில் இந்த தீர்ப்பினுடைய ஆழமான பகுதிகளுக்கு செல்வதற்கு முன்பு கண்டிப்பாக உயர் நீதிமன்றத்தினுடைய பங்கு என்ன என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும், ரசிக்க வேண்டும், பாராட்ட வேண்டும் என்ற காரணத்திற்காக ஜஸ்டிஸ் PN பிரகாஷ், ஜஸ்டிஸ் B புகழேந்தி அவர்களுடைய தொடர் நடவடிக்கைகளில் தானாக இந்த வழக்கை எடுத்து சென்றதில் என்னெல்லாம் ஆர்டர்ஸ் அவர்கள் பாஸ் பண்ணாங்க, அது எப்படி இந்த வழக்கு நல்ல ஒரு பாதையில் செல்வதற்கு ஒரு தடம் வைத்தது என்பதை கூறினோம். இந்த பாகத்தில் ஒரு 4 சாட்சிகள் கொண்டாடப்பட வேண்டியவர்கள் என்பதை நான் முன்னெடுத்து வைக்க விரும்புகிறேன். கொண்டாடப்பட வேண்டியவர்னா காரணம், அவர்கள் சாட்சியம் அளித்ததின் காரணமாக, அவர்கள் அளித்த சாட்சியத்தின் காரணமாக காவல் நிலையத்தில் எதிரிகள் உள்ளே வருவது ஜெயராஜுடன், காவல் நிலையத்தில் இருந்து எதிரிகள் ஜெயராஜ் பெனிக்ஸை உயிருடன் காவல் நிலையத்தில் இருந்து சித்திரவதைக்கு பிறகு மறுநாள் கவர்மெண்ட் மருத்துவமனைக்கு, அரசு மருத்துவமனைக்கு கொண்டு சென்றது வரை நடந்த நிகழ்வுகளை சாட்சியம் அளித்திருக்கக்கூடியவர்கள் இருக்கிறார்கள். இவர்கள் அனைவரும் கொண்டாடப்பட வேண்டியவர்கள். இதில் நாம் ரசிக்க வேண்டியது என்ன விஷயம் என்றால், நான் கூறுகின்ற அந்த மூவரும் காவல்துறை அதிகாரிகள், காவல்துறை கான்ஸ்டபிள்ஸ். பொதுவாக தமிழகத்தில் அதில் ஒருவர் எல்லாருக்கும் அறிந்தவர். காரணம், நான் சென்ற பாகத்திலே அவருடைய பெயரை குறிப்பிட்டேன், ரேவதி என்ற ஹெட் கான்ஸ்டபிள். இந்த ரேவதி என்ற ஹெட் கான்ஸ்டபிள் ஜஸ்டிஸ் புகழேந்தி அவர்கள் நீதிமன்றத்தில் போன் மூலமாக தொடர்பு கொண்டு, உங்களுக்கு பாதுகாப்பு தேவையா, உங்களுக்கு பாதுகாப்பு தேவை என்றால் நீங்கள் எப்பொழுதும் மாவட்ட ஆட்சித்தலைவரை அணுகலாம், CJM அணுகலாம் என்றெல்லாம் கூறியது. அவரிடம் ஒரு 164 வாக்குமூலம் கண்டிப்பாக பெற வேண்டும், அதற்கென்று ஒரு மேஜிஸ்ட்ரேட் நியமனம் பட வேண்டும் என்றெல்லாம் ஆணையிட்டவர். ஆகவே ரேவதி பற்றி எல்லாருக்கும் தெரியும். ஆனால் ரேவதி மட்டும்தான் என்று தமிழகத்தில் இருக்கக்கூடியவர் நம்பிக்கொண்டிருக்கிறார்கள். சாத்தான்குளம் வழக்கினுடைய ரகசியமே என்னவென்றால், கொண்டாடப்பட வேண்டிய காவலர்கள் யார் என்றால் 3 காவலர்கள் கொண்டாடப்பட வேண்டியவர்கள். நமக்கு யாருக்கு எதிராக சாத்தான்குளம் வழக்கு நிற்கிறது என்ற இந்த பட்டியல் ஸ்ரீதரிலிருந்து கடைசி ஆள் பால்துரை வரைக்கும் நமக்கு தெரியும். பால்துரை மறைந்துட்டார். அந்த 10ல் 9 பேர் உயிருடன் இருக்கார், தூக்கு தண்டனையோட இருக்காங்க. இதுதான் எல்லாருக்கும் தெரியுது. ரேவதி சாட்சி அளித்தார் என்று தெரியுது. ரேவதி மட்டும் சாட்சி அளிக்கவில்லை, அவருடன் இணைந்து 2 நபர்களும் சாட்சி அளித்திருக்கிறார்கள் என்றுதான் இந்த பாகத்தில் கூற விரும்புகிறோம். முதலில் ஜெயசேகர் என்ற கான்ஸ்டபிள், அவர் சாட்சி, அரசு தரப்பு சாட்சியாக 26ஆம் சாட்சியாக விசாரிக்கப்பட்டார். இவர் ஸ்ரீதருடைய ஓட்டுநர். ஸ்ரீதருடைய வாதமே இந்த வழக்குல என்னன்னா, நான் காவல் நிலையத்துக்கே போகவில்லை, காவல் நிலையத்தில் நடந்தது எதுவும் தெரியவில்லை, நான் ரொம்ப பிஸியாக இருக்கக்கூடிய ஒரு இன்ஸ்பெக்டர், கோவிட் காலத்துல என் வாகனத்திலே நான் வெவ்வேறு ஊர்களுக்கு சென்று பயணம் செய்து இந்த குறிப்பிட்ட நேரத்தில், அதாவது 7:45 நான் நைட்டு வரைக்கும் காவல் நிலையத்துக்கே செல்லவில்லை என்றுதான் அவருடைய சாட்சி. அவருடைய சாட்சியம் மட்டுமல்ல, அவர் எதிர்த்தரப்பு சாட்சியங்களை அவர் தன்னையே விசாரித்துக் கொண்டார். இது போக இன்னொரு 6 பேரை விசாரித்தார். அவருடைய வழக்கே அதான், நான் காவல் நிலையத்துக்கு செல்லவில்லை என்று. இந்த பின்னணியில் ஜெயசேகருடைய ஓட்டுநர் என்ன கூறுகிறார், நான் காவல் நிலையத்தில் போய் காலையிலிருந்து பணி செய்தேன், நான் வெவ்வேறு பகுதிகளுக்கு நான் எங்கெல்லாம் சென்றேன், 7:15 மணிக்கு காமராஜர் சிலைக்கு நான் வருகிறேன், என்னுடைய வாகனத்தில் இன்ஸ்பெக்டர் அமர்ந்திருக்கிறார், A2 பாலகிருஷ்ணன் அமர்ந்திருக்கிறார், ஜெயராஜை நான் ஏற்றிக்கொண்டு நான் காவல் நிலையத்துக்கு கூட்டிட்டு வரேன், காவல் நிலையத்தில் அவர்கள் உள்ளே செல்கிறார்கள் என்பது வரைக்கும் உள்ளே நடந்ததெல்லாம் பார்த்ததெல்லாம் ஜெயசேகர் கூறுகிறார். ஜெயசேகருடைய சாட்சியம் மிக முக்கியமான சாட்சியமாக நாங்கள் கருதுகிறோம். இது வெளி உலகத்துக்கு தெரியவில்லை என்ற காரணத்தினால் இதை குறிப்பிட்டு நான் கூற வேண்டிய ஒரு நிலைக்கு தள்ளப்படுகிறேன். பாராட்டப்பட வேண்டிய ஒரு நபர் இவர். அங்கே காவல் நிலையத்தில் நடந்த சம்பவங்கள், அவர் இருந்தவரை பார்த்த சம்பவங்கள், மனசுக்கு கஷ்டப்படுற நேரத்துல வெளியே வந்துடுறாரு, கஷ்டத்துல வெளியே வந்துடுறாரு. இரவு காவல் நிலையத்துல 2:30 மணிக்கு கண்டிப்பா இன்ஸ்பெக்டர் ஸ்ரீதரை வீட்டுக்கு அழைத்து செல்கிறார். மறுபடியும் காலையில 6:30 மணிக்கு வரார். போன்ற விஷயங்கள் எல்லாம் தெளிவாக எடுத்து கூறுகின்ற ஒரு சாட்சி அவர். கொண்டாடப்பட வேண்டிய சாட்சி ஜெயசேகர். தயவு செய்து தமிழக காவல்துறை பெருமையோடு நிறுங்கள். உங்கள் மத்தியில் பலர் நேர்மையாக ஜெயசேகர் போன்று உண்மையை பேச தயார் நிலையில் இருக்கிறார்கள். இதுதான் சித்திரவதைக்கு எதிரான ஒரு பயணத்தில் முக்கியமான நபர்கள், பாராட்டக்கூடிய நபர்கள் என்று கூற விரும்புகிறேன். 2வது,
ஹெட் கான்ஸ்டபிள் பியூலா அவர்கள் அன்று காலையிலிருந்து அங்கதான் இருந்திருக்காங்க. அவங்களும் காவல் நிலையத்துல இருக்கக்கூடிய நேரத்தில் அவர்கள் இரவு 9 மணிக்கு போறாங்க வீட்டுக்கு. அது வரைக்கும் 7:45 வந்த நேரத்திலிருந்து 9 மணிக்கு அவங்க இரவு வீட்டுக்கு போற வரைக்கும் பார்த்த விஷயங்கள் அனைத்தையும் கூறுகின்ற ஒரு சாட்சி பியூலா என்பதை இந்த நேரத்தில் கூற விரும்புகிறேன். மூன்றாவது சாட்சியார் என்றால் நம்முடைய ரேவதி பத்தி உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும். காவல் நிலையத்தில் கொஞ்சம் தாமதமா வராங்க. காரணம் 5:30 மணிக்கு தான் வீட்டுக்கு சென்றவர். வரும்பொழுது கதவு பூட்டி இருக்கிறதுன்னு பாக்குறாங்க. இருட்டாக இருக்கு வெளியே என்று பார்க்கிறார்கள். அப்புறம் தயக்கத்துடன் உள்ளே செல்கிறார். உள்ளே நடந்த விஷயங்களை பார்த்து அதிர்ச்சி அடைகிறார். அது தொடர்ந்து நடக்க 3 மணி வரைக்கும் நடந்த சித்திரவதையை கண்ணால் பார்த்து வேதனை அடைந்து கவலைப்பட்ட ஒரு சாட்சி ரேவதி அவர்கள். காலையில் வரைக்கும் டியூட்டியில இருக்காங்க. மருத்துவமனைக்கு போகும்போது வரைக்கும் அவங்க டியூட்டியில இருக்காங்க. ஸோ இந்த 3 பேரும் காவல்துறையை சார்ந்தவர்கள். 4வது நபர் நீதித்துறையை சார்ந்த ஜஸ்டிஸ் ஜுடிஷியல் மேஜிஸ்ட்ரேட், கோயில்பட்டி ஜுடிஷியல் மேஜிஸ்ட்ரேட் பாரதிதாசன் அவர்கள் 33 சாட்சிகளை விசாரித்து இந்த பெரிய அறிக்கையை சமர்ப்பித்து 176(1)A 171 176 1A குற்றவியல் நடைமுறை சட்டத்தின் கீழ் விசாரணை செய்து இந்த அறிக்கையை சமர்ப்பித்திருக்கிறார். இந்த அறிக்கையில் நடந்த சம்பவத்தை முழுமையாக ஆழமாக எல்லா கோணத்திலையும் பார்த்து எந்த மேஜிஸ்ட்ரேட் ரிமாண்ட் செய்தாரோ அந்த மேஜிஸ்ட்ரேட்டையே அவர் கேள்விகள் பதில்கள் கேட்டு விசாரிச்சிருக்கிறார். இந்த நால்வர் இல்லை என்றால் இந்த வழக்குடைய வெற்றி கண்டிப்பாக இல்லை. ஆகவே போற்றப்பட வேண்டிய இந்த 4 சாட்சிகள். நான் இந்த நேரத்தில் தமிழக அரசினுடைய கவனத்திற்கும் சிவில் சமூகத்துடைய கவனத்திற்கும் ஒரு விஷயத்தை கொண்டு வர விரும்புகிறேன். பொதுவாக இந்த மோதல் சாவுகள்லாம் ஏற்படும் போது அந்த மோதல் சாவுகளில் ஈடுபட்டதாக தங்களை பெருமைப்படுத்துகின்ற காவலர்களுக்கு இந்த அரசுகள் அது எந்த அரசாக இருந்தாலும் ஏடிஎம்கே இருந்தாலும் சரி, டிஎம்கே இருந்தாலும் சரி, அவர்களுக்கு விருது கொடுக்கக்கூடிய ஒரு கலாச்சாரத்தை நாம் பார்த்தோம். விருது கொடுப்பார்கள். அவர்களுக்கு அந்த விருதோடு சேர்ந்து ப்ரொமோஷன்ஸ் கொடுப்பாங்க, பணி உயர்வு கொடுப்பார்கள். ஒரு பணி உயர்வு இல்லை, 2 பணி உயர்வு கொடுத்தவர்களா இருக்காங்க. அப்படி 2 பணி உயர்வு பெற்று விளங்காம போய் ரிட்டையர் ஆயிருக்கக்கூடிய ஒரு ஏடிஎஸ்பி அந்தஸ்துல ரிட்டையர் ஆயிருக்கிறவர் தான் நம்முடைய மதிப்புக்கும் மரியாதைக்குரிய சுமார் 10 மோதல் சாவுகளில் ஈடுபட்ட நம்ம வெள்ளத்துறை அவர்கள். இன்னைக்கு வெள்ளத்துறை ஒரு அரசியல் கட்சியில சேர்ந்திருக்கிறார். வெள்ளத்துறை ரிட்டையர் ஆகக்கூடிய காலகட்டத்தில் அவருக்கு சஸ்பென்ஷன் இருந்தது. ஆனால் நீதித்துறையில் தொடர்ந்து அவர் 2010ஆம் ஆண்டு பிப்ரவரி மாதம் 16ஆம் தேதி நடத்திய ஒரு என்கவுண்டர்ல 2 பேர் செத்தார்கள். அந்த 2 பேருடைய குடும்பத்தின் சார்பாக அவர் குடும்பம் தொடர்ந்த சென்னை உயர் நீதிமன்றத்தின் மதுரை கிளையில் எடுத்த நடவடிக்கையின் காரணமாக வெள்ளத்துறை மேலையும் அவருடன் இணைந்த மற்ற காவலர்கள் மேலையும் சென்ற ஆண்டு நவம்பர் மாதம் 8ஆம் தேதி முதல் தகவல் அறிக்கை பதிவு செய்யப்பட்டு ஒரு 302 கேஸ் இருக்கு என்பது பெருமையுடன் இந்த நேரத்தில் கூற விரும்புகிறேன். ஆகவே இந்த இம்பியூனிட்டி என்பதை போராடுகின்ற நேரத்தில் இது போன்ற நபர்களுக்கு நீங்கள் எப்படி பாராட்டுதல் கொடுத்தீங்களோ, சாட்சியம் அளித்திருக்கக்கூடிய இந்த 3 நபர்களுக்கு நீங்கள் ப்ரமோஷன் கொடுக்க வேண்டிய ஒரு நேரம் வந்து விட்டது என்பது அரசுக்கு வருகின்ற ஒரு ஆட்சியில் இருக்கக்கூடியவர்களுக்கு நான் வேண்டுகோளாக இந்த நேரத்தில் வைக்கிறேன். சிவில் சமூகம் அதை பார்த்து அமைதியாக இருக்கக்கூடாது. காவலர்களை விமர்சனம் செய்வதுதான் நம்முடைய வேலை இல்லை. காவலர்களை பாராட்ட வேண்டிய பொறுப்பும் நம்முடைய பொறுப்பு என்ற காரணத்தினால் ரேவதி, பியூலா, ஜெயசேகர் என்ற 3 காவலர்கள் போற்றப்பட வேண்டியவர்கள், பாராட்டப்பட வேண்டியவர்கள். இதன் முதல் உதாரணமாக சிவில் சமூகம் தேசிய ரீதியில் இந்த 3 காவலர்களையும் பாராட்டி காவல்துறைக்கு பெருமை கொடுக்கக்கூடிய ஒரு செயல்பாட்டில் நாம் இறங்க வேண்டும் என்பதை இந்த நேரத்தில் சித்திரவதைக்கு எதிராக குரல் கொடுக்கக்கூடிய அனைவர் சார்பாகவும் நான் சார்ந்திருக்கக்கூடிய சித்திரவதைக்கு எதிரான கூட்டு இயக்கத்தின் சார்பாக பணிவுடன் கேட்டுக்கொள்கிறேன்.